வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்ரோ ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உம்மா அப்படின்ற ஒரு அமெரிக்கன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளாக இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு கொரியன் பேயை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி. அதாவது ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இருக்கக்கூடிய அம்மா இறந்ததுக்கு அப்புறமாட்டும் தன்னோட பொண்ணை கண்ட்ரோல் பண்றதுக்காக பேயா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல தான் இந்த கதையை நகர்த்திருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவன்டா தன்னோட பொண்ணான கிறிஸோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஃபார்ம் லேண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வேலையே பார்த்தீங்கன்னா அணியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே விற்கிறது அப்படின்றது தான். வெளி உலகத்தோட மற்றபடி எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த வீட்டில் கரண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுக்காக இந்த மாதிரியான ஒரு லைஃப் வாழ்றாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த டைம்ல தான் வந்து கொரியாவில் இருக்கக்கூடிய அவங்களோட ரிலேட்டிவ் ஒரு ஷாக்கிங் நியூஸோட வராங்க. அதாவது சில மாசங்களுக்கு முன்னாடி அமண்டாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களோட அஸ்தி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அஸ்தி வீட்டில் வந்ததுக்கு அப்புறமாட்டில இருந்தே அமானுஷமான நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஸோ அந்த அம்மா பேயா வந்துடுறாங்க. ஸோ பேயா வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, அமண்டாவோட பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, கடைசியா என்ன ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உம்மா அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அம்மாவை பேயா காட்டினது அப்படின்னே சொல்லுவோம். பொதுவாக அம்மாக்கள் பேயா மாறினாங்க அப்படின்னா தங்களோட பிள்ளைகளை பாதுகாப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் படங்கள்ல காட்டியிருப்பாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக்கா இருப்பாங்க. ஸோ அவங்க தன்னோட பிள்ளையை இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தீம், ஒரு வித்தியாசமான தீமா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல காட்டக்கூடிய அந்த ஃபார்ம் லேண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு லொகேஷனா இருக்கும். இன்ஃபேக்ட் அதை பார்க்கறதுக்கே பயங்கர டெரரா இருக்கும். ஸோ அங்க எப்படி தனியா வாழ்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதான் செய்யுது. அதுவே ஒரு விதமான ஹாரரான ஒரு லைஃப் தான். பட் அதுலயே பேய் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இதுல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல அமண்டாக்கு சின்ன வயசுல நடந்த அந்த ட்ராமா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிகிற ஒரு படம், ரொம்பவே ஒரு குயிக் வாட்சா பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ அந்த கொரியன் கல்ச்சரை காட்டின விதம், அதாவது அங்க வந்து இறுதி சடங்குகள் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீட்டாவே காட்டியிருப்பாங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றது அப் டு த மார்க் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே ஒரு மாதிரியான த்ரில் அண்ட் ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக கோர் கதையே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் தான். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாலே ஒரு விதமான த்ரில்லராக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். பட் அதை பெரிய லெவலில் காட்டாம ஜஸ்ட் வந்து ஹாரரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த அமண்டாவோட பாஸ்ட் லைஃப் ட்ராமாலாம் இருக்குல்ல, அதெல்லாமே கொஞ்சம் காட்சிகளாக காட்டியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ டுவர்ட்ஸ் த எண்ட் முடிச்ச விதம் டு பி கன்டினியூட் மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. பட் அதுவுமே ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டட் முடிவு மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஓடிடி வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.